எல்லாம் இல்ல இறைவனே, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். நான் இந்த பதிவில் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற விஷயம் நம்ம அருமை ஐயா காமராஜர் அவங்கள பத்தி. காமராஜரின் ஆட்சி காலத்தை இப்போ எல்லாரும் பொற்காலங்கிறாங்கல்ல, அது ஏன்னு பார்ப்போம் வாங்க. ராஜாஜி அவங்க நிதி பற்றாக்குறையை காரணமாக காட்டி 6000 ஆரம்ப பள்ளிகளை இழுத்து மூடினார். அடுத்த சில மாதங்களில் ஆட்சிக்கு வந்தார் காமராஜர். அதுதான் அவர் முதலாக ஆட்சியில் அமர்வது. ராஜாஜி இழுத்து மூடிய 6000 பள்ளிகளையும் சில மாதங்களில் மீண்டும் திறக்கும்படி உடனடியாக ஆணையிட்டார். அத்தோடு நில்லாமல் 14,000 புதிய பள்ளிகள் கட்ட உத்தரவிட்டார். படிக்க வரும் மாணவர்கள் பட்டினியாக இருக்கக்கூடாது என்று உணவு அளிக்க திட்டமும் தீட்டி உலக அளவில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை, இலவச மதிய உணவு திட்டத்தை உருவாக்குனாருங்க. நிதி பற்றாக்குறை, அரசாங்க கஜானா காலி என்று ராஜாஜி தமிழகத்தை பிச்சைக்கார மாநிலமாக முன்னிறுத்தினார். ஆனால் அடுத்த ஆட்சிக்கு வந்த காமராஜர் அதே பிச்சைக்கார தமிழகத்தை இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் 2வது மாநிலமாக கொண்டு வந்து நிறுத்தினார். எவ்வளவு காலம் அவர் ஆட்சி புரிந்தார் தெரியுமா? 9 வருஷங்கள் தான். பெருந்தலைவர் தொடங்கிய தொழிற்சாலை பட்டியலை கொஞ்சம் வாசிக்கிறேன், பாருங்க பிள்ளைங்களா. இப்போ இளைஞர்கள் தான் இதை தயவு செஞ்சு பாருங்க, கேளுங்கன்னு பணிவோட கேட்டுக்கிறேன். நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பலூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ். இது சில அரசியல் காரணமாக ஆந்திராவுக்கு போக இருந்துச்சு. நேருவிட சண்டை போட்டு இதை திருச்சிக்கு கொண்டு வந்தார் காமராஜர் அவங்க. ஊட்டி கச்சா ஃபிலிம் தொழிற்சாலை, ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், கிண்டி ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, சங்ககிரி துர்க்கம் சிமெண்ட் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, தமிழகத்திற்கு தங்கு தடையற்ற மின்சாரம் கிடைக்க நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், சேலம் இரும்பு உருக்காலை, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, அரக்கோணம் இலகுரக ஸ்டீல் பிளான்ட், சமயநல்லூர் அனல் மின் நிலையம், சென்னை அனல் மின் நிலையம். இன்னும் இது மாதிரி பல. இது மட்டுமா? விவசாயிகளுக்காக மணிமுத்தாறு, ஆரணியாறு, சாத்தனூர், அமராவதி, கிருஷ்ணகிரி, வீடூர், வைகை, காவிரி டெல்டா, நெய்யாறு, பரம்பிக்குளம், புள்ளம்பாடி, கீழ்பவானி என்று இன்றைக்கும் விவசாயிகள் பெரும் விவசாயிகள்ல ரொம்ப பேர் நம்பிக்கிட்டு இருக்கிற பாசன திட்டங்களை உருவாக்குனது காமராஜர் ஐயா அவங்க தாங்க. மேட்டூர் அணையை தவிர்த்து மற்ற அனைத்தும் ஐயாவின் ஆட்சியில் வந்தவையே. அவர் ஆட்சி ஏற்ற போது தமிழகத்தில் இருந்தது 3 சர்க்கரை ஆலைகள். அவர் ஆட்சி விட்டு கீழிறங்கிய போது 14. இந்த இடத்துல ஒரு முக்கியமான, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவலை பகிர நினைக்கிறேங்க. இது உண்மையா நடந்தது. நீங்க எங்க வேணாலும் தேடி பார்த்துக்கலாம். சர்க்கரை ஆலைகள் 3 ஆலைகளே இருந்த நிலையில் 10 சர்க்கரை ஆலைகளை திறக்க முடிவு செஞ்சாருங்க. ஜப்பான்காரங்க தான் அப்போ அதில் நிபுணர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால அங்கே பேசி அந்த அதிகாரிகள் சென்னைக்கு பேச்சு நடந்து முடிஞ்சிருச்சு. 10 தொழிற்சாலைகளை 10 சர்க்கரை தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கலான்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஜப்பான்லேருந்து வந்த குழு, நாங்கள் இந்த மாதிரி ஒரு டீல் முடிவாச்சுன்னா ஒரு 10 விழுக்காடு கமிஷன் தருவோம், அதாவது ஜப்பான் அரசாங்கமே தரும், இதை நீங்கள் யார் வேணா எடுத்துக்கலாம், நீங்களோ உங்கள் முதலமைச்சரோ யார் வேணா எடுத்துக்கலான் இருக்கிறாரு. பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட திரு ஆர் வெங்கட்ராமன் ஐயா அவங்க கிட்ட அவர் என்ன சொல்லிட்டாரு, எங்கள் தலைவரை கேட்டு சொல்கிறேன்னு காமராஜர் ஐயா வீட்டுக்கு கேட்ட போது, ஒரு ஆலைக்கு 10% இப்போ 10 ஆலைக்கு 100 ஆச்சு, 100% தருவாங்களா அப்படின்னு கேட்க, ஆமான்னு திரு ஆர்வி அவங்க சொல்ல, அப்போ இன்னொரு சர்க்கரை ஆலையை திறந்துட சொல்லுங்கன்னு காமராஜர் ஐயா சர்வசாதாரணமாக டக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தது தாங்க மோகனூர் சர்க்கரை ஆலை. நாமக்கல், அதை சுற்றி இருக்கிற ஊர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வேலை, விவசாயம்னு பொருளாதாரத்தில் முன்னேற எத்தனை அடிப்படை ஆதாரமா இன்னைக்கும் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிள்ளைங்களா. இன்னும் சொல்லட்டுமா மற்ற தொழிற்சாலைகளை பத்தி என்னெல்லான்னு? 159 நூல் நூற்பு ஆலைகள், 4 சைக்கிள் தொழிற்சாலைகள், 6 உர தொழிற்சாலைகள், 21 தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், 2 சோடா உற்பத்தி தொழிற்சாலைகள், இப்படி ரப்பர், காகிதம் மற்றும் அலுமினிய உற்பத்தி தொழிற்சாலைகள்னு பலங்க. இந்த பட்டியலில் நான் முழுசா சொல்லலை, இன்னும் சில இது விட்டு போயிருக்கு, நீங்க தேடுங்க, கிடைக்கும்.
அடுத்தது தொழிற்பேட்டைக்கு வாங்க. கிண்டி, விருதுநகர், அம்பத்தூர், ராணிப்பேட்டை, மதுரை, மார்த்தாண்டம், ஈரோடு, காட்பாடி, தஞ்சாவூர், திருச்சின்னு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு தொழிற்பேட்டையை, அதாங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதை உருவாக்குனாருங்க. பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் காமராஜ் ஐயாவோட நெருங்கி பழகிய மூத்த பத்திரிகையாளர் திரு கல்யாண சுந்தரம் அவங்க தெரிவித்த தகவல்களையும் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் இளைஞர்களே. அவர் சொல்றாரு, கல்யாண சுந்தரம் ஐயா சொல்றாங்க, 5 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தா 10 பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கணும். 10 பாலிடெக்னிக் இருந்தா 15 ஐடிஐ, அதாவது இந்த ட்ரேடு படிக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு இதுலேயும் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், அது இருக்கணும். அப்போ தான் இன்ஜினியர்கள் வழிகாட்ட, அவங்களுக்கு உதவியாக பாலிடெக்னிக் படித்தவங்க இருக்க, அவங்க சொல்கிறத செய்யறதுக்கு அடிப்படை தொழிலாளர்கள் இருக்க, அப்பதான் தொழில்துறை முன்னேறும். என்ன ஒரு துல்லியமான கணிப்பு பாருங்கன்னு கேட்குறாரு திரு கல்யாண சுந்தரம் ஐயா அவங்க. இப்போ வெறும் இன்ஜினியரிங் கல்லூரிகள் மட்டுமே பெருத்து போய் கிடைக்கின்றன, அதுவும் அடிப்படை தரமே இல்லாமல். மேலும் சொல்றாரு கேளுங்க, காமராஜரோட ஒவ்வொரு நடவடிக்கையுமே ஆட்சியாக, நல்லாட்சியாக, மக்கள் நலங்கருதியே இருந்துச்சு. ஐஏஎஸ் அதிகாரிகளை மிகவும் மரியாதையோட நடத்துவார். டெல்லி சென்றாலும் அங்க இருக்கிற தமிழ் ஐஏஎஸ் அதிகாரிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்குவாரு. தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு முடியும்னு பாருங்கன்னு அவங்க கிட்டேயும் கேட்டுக்குவாரு. இப்போ இந்த விஷயத்துல அவர் திரு கல்யாண சுந்தரம் ஐயா ஒரு விஷயம் சொல்றாரு கேளுங்க, விவசாயிகளுக்கான விஷயம். பெரியார் அணை திட்டத்திலிருந்து எல்லாமே அவரால் கொண்டு வரப்பட்டது தான் தெரியும். ஆனால் மதுரை, வைகை, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி வழியாக ராமநாதபுரம் வரைக்கும் ஒரு வாய்க்கால் இருந்திருக்கு. அதில் அப்படியே செதஞ்சு போய் இது பண்ணி இருந்திருக்கு. அதில் வழியில் இருக்கிற அத்தனை கண்மாய்களையும் தூர்வாரி சீர்படுத்தப்பட்டதுனால தான் அங்கு நீர்ப்பாசன வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. அதனாலேயே அம்மாவட்டங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற தொடங்கின. அதிலும் குறிப்பாக வறட்சியான பகுதி என்று அறியப்படும் ராமநாதபுரம் மாவட்டம். அதற்கு முழு முதல் காரணமும் காமராஜர் ஐயா தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு கேளுங்க. ஒரு முறை காமராஜ் ஐயா திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போற வழியில அவர் காரை மறிச்சிட்டாங்களாம் பொதுமக்கள். என்னன்னு கேட்கிறாரு, எங்களுக்கு கரண்டே இல்லை, இன்னும் வரல, மின் வாரியத்தில் கேட்டா கம்பம் இல்லைங்கிறாங்க, நீங்க என்னன்னு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்கன்னு சூழ்ந்துக்கிட்டாங்களாம். அந்த குறிப்பிட்ட அதிகாரியை கூப்பிட்டு இவர் கேட்டிருக்காரு, அவர் மேற்கு வங்காளத்துலேருந்து சிமெண்ட் கம்பம் வரணும், அது வந்த படம் தான் போட முடியும்னு, இன்னும் வரல அப்படின்னு இருக்காரு. அப்படியா அப்படின்னு யோசிச்சவர் பொதுமக்கள்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்கள் வீட்டுக்கு ஒரு பனைமரம் தரீங்களான்னு. அவங்களும் தரோம்னு சொல்ல அந்த அதிகாரி கிட்ட, ஏன்பா பனைமரத்தை வச்சு கனெக்ஷன் கொடுக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அந்த அதிகாரி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொன்னதும், இன்னும் 15 நாள் கழிச்சு நான் திரும்ப இங்கே வருவேன், எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்கணும்னுட்டு கிளம்பிட்டாராம். இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போலாங்க அவரோட ஆட்சி காலத்தை பற்றி. அந்த திரு கல்யாண சுந்தரம் ஐயா சொல்றாங்க, இதற்கெல்லாம் அடிப்படையா இருந்தது அவர் தனக்கு எதுவும் தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியும் என்ற மனப்பான்மையுடன், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் யாருடனும் மனசு விட்டு பேசியதுதான் அப்படிங்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உண்மைகள்? யார் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட சிறந்த மனிதர்? நீங்களே சொல்லுங்க பிள்ளைங்களா. எது 100 ஆண்டு காலம் பேசும் சாதனை? இன்னும் எத்தனை ஆண்டு காலம் போனாலும் தமிழக சரித்திரம் திரு காமராஜர் ஐயாவை நினைச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். மனசாட்சியோடு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தோழர்களே, குறிப்பாக இளைஞர்களே சிந்தியுங்கள். நீங்கள் இது மாதிரி நிகழ்வுகளை திரைப்படங்களில் மட்டுமே தான் பார்த்திருப்பீங்க இல்லையா? காமராஜர் ஆட்சி புரிந்தது 9 ஆண்டுகள் தாயா. அவர் 9 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் செய்த இந்த சாதனைகளில் இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் தமிழகத்தை 2வது மாநிலமாக கொண்டு வந்த காமராஜர் செய்தது சாதனையா, இல்லை இலவசத்தின் பேரில் நம்மை பிச்சைக்காரர்களாக மாற்றி டாஸ்மாக் மூலம் உங்கள் குடிகளை கெடுத்து தாங்கள் கோடீஸ்வரர்களாகி கொண்டிருக்கும் இன்றைய தலைவர்களின் செய்கை சாதனையா? இப்படி மக்கள் நலன் ஒன்றையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த ஐயாவைத்தான் நன்றிகட்ட தமிழர்கள் அடுக்குமொழி பேச்சில் மயங்கி தோற்கடித்தார்கள். அன்று ஆரம்பித்த ஊழல் சாம்ராஜ்யம் இனியும் தொடர வேண்டுமா என்று இளைஞர்களே நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.
நல்வாழ்த்துக்கள் பிள்ளைகளா. நல்ல தமிழகம் அமைய, நல்ல அரசு அமைய, எதிர்வரும் தேர்தலில் நீங்க கட்டாயமா உங்க வாக்க பதிவு செய்யணும். நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும். நல்ல தமிழக அரசு மறுபடியும் எல்லா வகையிலையும் நல்ல அரசா, காமராஜர் ஐயா காலத்துல இருந்த அரசா கொண்டு வர்றது உங்க கையில தான் இருக்கு. நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும் பிள்ளைகளா. இதை எவ்வளவு பகிர முடியுமோ அவ்வளவு பகிருங்க. உங்க தோழர்கள்ட்ட சொல்லுங்க. உங்க வீட்டுல உங்க பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா, நாங்க வழி வழியா பரம்பரையா திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுறோம்னு அவங்க கிட்ட எடுத்து சொல்லி நீங்க நல்ல ஆட்சி அமைய, உங்கள் எதிர்காலம் நன்றாக அமைய முயற்சி செய்யுங்கள். நல்வாழ்த்துக்கள் பிள்ளைகளா. வாழ்க தமிழகம், வாழிய பாரத மணித்திருநாடு.